ஹலோ எவ்ரிவன், நான் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான, அது மட்டும் இல்லை ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு நம்ம கொண்டக்கடலை எடுத்துக்கணும். கொண்டக்கடலையை 8லேருந்து 12 மணிக்கூர் நல்லா ஊற வச்சு அதை குக்கரில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வைக்கணும். கொண்டக்கடலையில் புரோட்டீன் நிறைய இருக்குது. புரோட்டீன் நம்ம மசில்ஸ்க்கு ரொம்ப நல்லது. பொதுவாக நம்ம யாரோ மசில்ஸை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். மசில்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுது. ஏஜ் ஆக ஆக மசில்ஸ் நார்மலி வீக் ஆகும். மசில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அதனால் நம்ம புரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும். இந்த கொண்டக்கடலையில் நிறைய புரோட்டீன் இருக்குது. அது மட்டும் இல்லை, கொண்டக்கடலையில் ஃபைபர் நிறைய இருக்குது. நான் அதுக்கப்புறமா ஒரு முட்டை எடுத்திருக்கிறேன். முட்டையில் 6லேருந்து 7 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. அதில் கோலின்கிற ஒரு நியூட்ரியன்ட்ஸ் இருக்குது. அந்த நியூட்ரியன்ட் நம்ம ஞாபக சக்திக்கு, மூளைக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, முட்டையில் இருக்கிற மஞ்சள் கருவில் வைட்டமின் டி நிறையா இருக்குது. வைட்டமின் டி நம்ம உடம்புல கால்சியமை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் அப்புறம் ஒரு கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். கேப்சிகமில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. அப்புறமா வைட்டமின் சி நிறையா இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டால் நமக்கு இம்யூனிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன். கேரட்டில் வைட்டமின் ஏ நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, அதில் பீட்டா கரோட்டின்னு ஒரு நியூட்ரியன்ட் இருக்குது. அது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நான் ஒரு சாலட் குக்கும்பர் எடுத்துருக்கிறேன். அந்த குக்கும்பர் ஹைட்ரேஷனுக்கு நம்ம உடம்பு ஹைட்ரேஷனாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து நான் வச்சுருக்கிறேன். நான் இப்போ வீட்டிலையே ஹோம்மேடாட்டு ஒரு சாலட் ட்ரெஸ்ஸிங் நம்ம அடுத்தது பண்ணி வைக்கணும். இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் நம்ம கடையில் வாங்கினா அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கும். அதை நம்ம வீட்டிலையே நம்ம ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்துருக்கிறேன். ஆலிவ் ஆயில் நம்ம ஹார்ட்டுக்கு, நம்ம பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நான் ஹனி எடுத்துருக்கிறேன். இந்த ஹனி நேச்சுரலான ஒரு ஸ்வீட்னர். நான் லெமன் எடுத்துருக்கிறேன். லெமனில் வைட்டமின் சி நிறைய இருக்குது. நான் அப்புறமா ஒரு ஸ்பூன் பெப்பர் எடுத்துருக்கிறேன். பெப்பரில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் அப்புறமா கொஞ்சம் உப்பு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹோம்மேட் சாலட் ட்ரெஸ்ஸிங் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு லெமனை நம்ம ஸ்குவீஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் ஹனி அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஒன் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கணும். எடுத்து அதை மிக்ஸ் பண்ணணும். அப்புறமா அந்த கொஞ்சம் சால்ட்டையும் கொஞ்சம் பெப்பரையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு சைட் பையில் எடுத்து வைக்கணும். ஹோம்மேட் சாலட் ட்ரெஸ்ஸிங் ரெடி. அதுக்கப்புறமா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலையை எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த முட்டையை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சு அதில் ஆட் பண்ணணும். குக்கும்பர் ஆட் பண்ணணும். கேப்சிகம் ஆட் பண்ணணும். கேரட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்கை எடுத்து அதில் நம்ம தேவைக்கு ஏற்ப அதை போட்டு
சர்வ் பண்ணணும். நல்ல ஆரோக்கியமான ஈஸியான ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.